தான் கடத்தப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாகியதாக கூறி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நபர் ஒருவர் சரணடைந்திருக்கின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடந்த 2ஆம் திகதி ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. நபர் ஒருவரை காணவில்லை என்றே அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் காலை நபர் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். தான் கடத்தப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாகிய நிலையில் ஒரு வீடொன்றில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தான் தப்பி வந்ததாக கூறி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே நபர் ஒருவர் சரணடைந்திருந்தார். குறித்த நபர் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நபர் என்று கூறப்படுகின்றது. கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய சிங்கராஜன் ஜெயக்குமார் என்று அறிய முடிகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த நபரை போலீசார் அழைத்துக் கொண்டு எந்த வீட்டில் உங்களை அடைத்து வைத்திருந்தார்கள் என்று கூறி அந்த வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு சாட்சியங்களை பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தடயவியல் சான்றுகளை பெறுவதற்கான முயற்சிகளையும் போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக குறித்த நபரை கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் நபர் ஒருவர் தான் கடத்தப்பட்டு பல நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வைத்து சித்திரவதைக்கு உள்ளாகியதாக கூறப்பட்ட சம்பவம் கிளிநொச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த செய்தி தொடர்பான மேலதிக காணொளிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். 2ஆம் தேதி நான் எனக்கு வழக்குக்கு போயிட்டு இவரோட அடிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. அந்த வழக்குக்கு போயிட்டு வீட்டை வந்து ஒரு ஆள் காசு தரணும் என்று சொல்லி இதை ஒரு 8:30 அளவுக்கு நான் வீட்டில் இருந்து வலிக்கிட்டு ரோட்டுக்கு போனேன். ரோட்டுக்கு போனதில் அறிவுநர் சந்தி சுடலேடிக்கு பக்கத்தில் நைட்டாக சந்தியில் வச்சு இன்னொரு 10 பேர் பாலால் அடித்து வெட்டினவங்க. வெட்டி என்ன ஒரு 22-24 நாள் ஒவ்வொரு இடமா மாற்றி வச்சு சாப்பாடு சண்டைங்க பெருசாக இல்லாமல் இன்றைக்கு மட்டும் எனக்கு அடி இல்லை. மற்ற நாள் ஃபுல்லாக சித்திரவதை. கால் கையெல்லாம் வெட்டிட்டாங்க. நடக்கிறாரு. முதலும் என் பிள்ளைக்கு 4ஆம் தேதி 2024 1ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த பிள்ளை A level இருக்கக்குள்ள 3:30 வந்து வீட்டை உடைச்சி என் பிள்ளையை கரெக்டாது அப்படி சரின்னு அதையும் பொறுத்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த கட்டம் ஒன்று செய்திருக்காங்க. இப்போ சொல்லியிருக்காங்க மனுஷையும் அடுத்த பிள்ளையும் தூக்கி வெட்டுவோம் வந்து. இப்படியே வெட்டி கொத்தி கொண்டு இருந்தால் நாங்கள் எங்கே போய் ஆட்ட முறை இருப்பது? இந்த பிரச்சனை எங்கே போய் தீர்க்கிறது? நீங்கள் என்ன தப்பி போனீங்க? நான் இங்கேருந்து விடிய கதவை திறந்து காலெல்லாம் கட்டி என்னை கையில் கட்டின துண்டை அவுத்து எல்லாம் உடைச்சி எடுத்து தான் நான் கதவையும் திறந்து பாஞ்சு ஓடிப்பி கத்தி கொண்டு போனேன். ரோட்டால் ஒரு அண்ணா என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு விடுங்க, பஸ் காசு இல்லைண்டு. இப்படியே ரோட்டில் போக ஒரு ஆட்சியில் ஆட்டோக்காரன் இறங்கி வந்து 100 ரூபா காசுனா தம்பி இப்படியே ஓடி பஸ்ஸில் போய் ஏறுங்க. இப்போ சனங்கள் எல்லாம் இப்படியே என்னை விளச்சி விட்டுருச்சு. ஆனால் பஸ்ஸிலையும் காசு எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அனுப்பிட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து விசாரித்து நிற்கிறேன்.